வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. திருந்தாத உன் வாழ்க்கைய ஆண்டவர் திருத்தி எழுதணும்னா நீ திருந்தாம இருக்கிற வாழ்க்கையை விட்டு முதல்ல வெளியே வரணும். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வரப்போகுது. இன்னைக்கு சில கட்டுல இருந்து தேவன் உங்களை அவிழ்க்க போகிறார். நீ வேலையை தேடி போக மாட்ட, நீ வியாபாரத்தை தேடி போக மாட்ட. இந்த ஆண்டு உன்னை தேடி சில ஆஃபர் லெட்டர் இயேசுவின் நாமத்தினால் ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 18 அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கிறேன். என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் என்று தாவீது சொல்லுகிறார். தாவீது மாத்திரம் சொல்ல மாட்டாரு, நானும் சொல்லுகிறேன். அவர் என்னை பயன்படுத்தின விதத்தை குறித்து. என்னை விட படித்தவர்கள் அநேகர் உண்டு, என்னை விட அறிவு படைத்தவர்கள் அநேகர் உண்டு, என்னை விட அப்படின்னு சொல்ல முடியாது, அழகானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க முன்னாடி எல்லாம் ஆண்டவர் என்ன பயன்படுத்தினது எதற்கு தெரியுமா? என்னிலும் பலவான்களாய் இருந்த பலத்த சத்துருவுக்கு தேவன் என்னை விடுவித்தார். தேவ பிள்ளையே, கோலியாத்துக்கு பலன் ஜாஸ்தியா தாவீதுக்கு பலன் ஜாஸ்தியான்னு கேட்டா பிசிக்கல் படி ரிப்போர்ட்ல கோலியாத்து தான் ஃபிட்டு, தாவீது அன்ஃபிட்டு தான். ஆனா ரிசல்ட் வரும்போது தான் தெரிஞ்சது என்ன தெரியுமா? கோலியாத்து அன்ஃபிட்டு, தாவீது தான் ஃபிட்டுன்னு தெரிஞ்சது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல வரேன், நான் யாருக்கிட்ட ஜெயிக்கிறேன்னா என்னை விட கீழானவங்க கிட்ட இல்லை, என்னை விட மேலானவங்க கிட்ட கர்த்தர் என்னை ஜெயிக்க வைக்கிறார். படித்தவனுக்கும் முன்னாடியும் படித்தவனும் பணக்காரனும் எல்லாரும் என் மேல இருக்கிற அபிஷேகத்தை கண்டு பயப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அதோட காரணம் என்ன தெரியுமா? அவர் என்னை எல்லா காரியத்திலையும் விடுவித்தார். என்னதான் நீ படிச்சதை வச்சு எனக்கு விரோதமா செஞ்சாலும், ஆட்களை திரட்டி செஞ்சாலும், என் பேரை கெடுக்கிற மாதிரி என்ன பண்ணினாலும், எல்லா காரியத்துக்கும் இயேசு என்னை விடுவித்தார். அதே ஆண்டவர் தேவ பிள்ளையே உன்னோடும் இருக்கிறார். எனக்கு இவங்க கிட்ட மோத முடியல, இவங்க கிட்ட போராட முடியல, இதை சமாளிக்க முடியல, ஒரே பாரமா இருக்குன்னு அழுது கொண்டு இருக்கிறப்பா, அவங்க முன்னாடியே தேவன் உன்னை ஜெயிக்க வச்சு உன்னை உயர்த்தி அழகு பாப்பா. நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின நல்ல சத்தியமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த பிள்ளைகள் ஆறுதல் அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. திருந்தாத உன் வாழ்க்கைய ஆண்டவர் திருத்தி எழுதணும்னா நீ திருந்தாம இருக்கிற வாழ்க்கையை விட்டு முதல்ல வெளியே வரணும். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வரப்போகுது. இன்னைக்கு சில கட்டுல இருந்து தேவன் உங்களை அவிழ்க்க போகிறார். நீ வேலையை தேடி போக மாட்ட, நீ வியாபாரத்தை தேடி போக மாட்ட. இந்த ஆண்டு உன்னை தேடி சில ஆஃபர் லெட்டர் இயேசுவின் நாமத்தினால் ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ்.